முத்துப்பழனி ஒரு மலைத்தொடருக்கு பின்புறம் அமைந்த சமவெளி பகுதியை அடைந்தான். வேம்பத்தி மக்கள் மட்டுமின்றி அந்தியூர் சிலம்பூர் மக்களும் அங்கே இணைந்து தங்கள் குடில்களை அமைத்திருந்தனர். முத்துப்பழனியை கண்டதும் அனைவரும் ஆரவாரம் செய்தனர். அந்த கூட்டத்தில் தனது அத்தையும் இளமதியும் இருப்பதைக் கண்டு இவ்வளவு இழப்புக்கு பின்னும் அவனுக்கு சற்று ஆறுதலாக இருந்தது. இவனை கண்டதும் இளமதி ஓடி வந்து இவன் கைகளை பற்றி தனது அண்ணன் அந்தியூர் மண்ணுக்காக வீரமரணம் எய்திய செய்தியை கூறி கதறினாள். அதே சமயம் முத்துப்பழனி உயிரோடு வந்தது அவளுக்கும் பெரிய ஆறுதலாக இருந்தது. 2 நாள் இடைவேளைக்கு பின் சொக்கனனும் வந்து சேர்ந்தான். தாமரை பிழைத்திருப்பது அறிந்து சற்று ஆறுதல் அடைந்தான். அதே சமயம் அவனுடைய தந்தையும் சகோதரனும் வீரப்போர் புரிந்து வீரமரணம் எய்த செய்தியை கேள்விப்பட்டு சற்று மனம் வருந்தினான். பாண்டிய நாட்டு தலைநகர் மதுரையில் அண்ணன் சுந்தரபாண்டியனும் தம்பி வீரபாண்டியனும் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு எதிரிக்கு வழிவிட்டு நாட்டை சுடுகாடாக்கியதை சொக்கனன் நேரில் பார்த்தான். அந்த தீ அவனுக்கு ஒரு சத்தியத்தை உணர்த்தியது. தன் அண்ணன் முத்துப்பழனியின் கைகளை பற்றி கொண்டு அவன் சொன்னான், அண்ணா, நாடாளும் மன்னனாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் அண்ணன் தம்பி ஒற்றுமை இல்லை என்றால் அந்த நாடோ வீடோ மண்ணோடு மண்ணாகும். இனி நாம் இருவரும் கருத்தொன்றி வாழ வேண்டும். நம் சந்ததிக்கும் இதை சொல்ல வேண்டும். ஒற்றுமையே நமது பலம், பிரிவே நமது அழிவு. வேம்பத்தி அந்தியூர் சிலம்பூர் மக்கள் மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளிலும் குகைகளிலும் குடிசைகளிலும் 4 ஆண்டுகள் மறைந்து வாழ்ந்தார்கள். வெயில், மழை, பசி, காட்டு விலங்குகள் என பல துன்பங்களை அனுபவித்தாலும் முத்துப்பழனியும் சொக்கனும் தலைமையில் அவர்கள் சிதறாமல் இருந்தார்கள். மக்களின் ஆதரவுடன் முத்துப்பழனி இளமதியையும் சொக்கனன் தாமரையும் மணந்தனர். அந்த 4 ஆண்டுகளும் இழந்த தங்கள் மண்ணை மீட்கும் கனவோடே கழிந்தன. மாலிகப்பூரின் அலை ஓய்ந்தது. அரசியல் சூழல் மாறியது. வேம்பத்தி மக்கள் தங்கள் ஊருக்கு திரும்பினார்கள். ஆனால் பழைய வேம்பத்தி மாநகரம் திரும்பவில்லை. பல சிறு சிறு ஊர்களாக பிரிந்து குடியேறினார்கள். கோட்டை சுவர்கள் இல்லை, மாட மாளிகைகள் இல்லை. அது ஒரு எளிய விவசாய கிராமமாக மாறியது. உடைந்த ஈஸ்வரன் கோயிலையும் பெருமாள் கோயிலையும் சொக்கனாட்சியம்மன் கோயிலையும் அவர்கள் மீண்டும் கட்டினார்கள். பழைய பிரம்மாண்டம் இல்லை என்றாலும் அதில் பக்தி பன்மடங்கு இருந்தது. சொக்கனனும் முத்துப்பழனியும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் அந்த 1311ஆம் ஆண்டில் கோரச் சம்பவத்தை, சகோதர ஒற்றுமையின் அவசியத்தையும் தங்கள் பிள்ளைகளுக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். 3-4 தலைமுறைகள் வரை அந்த கதை ஒரு வாய்மொழி வரலாறாக நெருப்பு சுடரை போல கைமாறிக் கொண்டிருந்தது. ஆனால் காலம் இரக்கமற்றது. அமைதி திரும்பிய பிறகு மக்கள் பழைய வழியை மறக்கத் தொடங்கினார்கள். பழைய கதைதானே என்று அலட்சியப்படுத்தினார்கள். தாத்தா பாட்டி சொன்ன கதை வெறும் பொழுதுபோக்காக மாறி இறுதியில் காற்றோடு கரைந்து போயின. இன்று வேம்பத்தியில் வாழும் நமக்கு நம் காலடியில் புதைந்து கிடக்கும் அந்த மாபெரும் நகரத்தின் சுவடுகள் தெரிவதில்லை. ஏன் ஈஸ்வரன் கோயில் சிதிலமடைந்து கிடந்தது? ஏன் எளிமையாக இருந்தது? ஏன் நம் ஊரில் உடைந்த கற்சிலைகள் இருக்கின்றன? நம் முன்னோர்கள் எவ்வளவு வைராக்கியமானவர்கள் என்பதற்கான விடைகள் நமக்கு தெரியவில்லை. நாம் மறந்துவிட்ட அந்த வரலாற்றை நம் வேர்களை தேடி தெரிந்து கொள்ளவே இந்த முயற்சி. முத்துப்பழனியும் சொக்கனும் இன்று நம் நினைவில் இல்லை என்றாலும் அவர்கள் கற்றுக் கொடுத்த சகோதர ஒற்றுமை என்ற பாடம் இந்த வேம்பத்தி மண்ணில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. காவல் கருப்புசாமிகள். காலங்கள் உருண்டோடின. வேம்பத்தி கிராமம் மெல்ல மெல்ல மீண்டும் உயிர்த்தெழுந்தது. ஆனால் அந்த போரில் மாண்டு போன முன்னோர்களின் ஆன்மாக்கள் அந்த மண்ணை விட்டு பிரிய மறுத்தன. எதிரிகளை எதிர்த்து நின்ற கருப்பண கவுண்டரும் அவர் தலைமையிலான முதியவர் படையும் இளைஞர் படையும் இரத்தம் சிந்தி வீழ்ந்த அதே இடத்தில் அவர்கள் ஆக்ரோஷம் அப்படியே உறைந்து போயின. அவர்கள் சிந்திய இரத்தம் மண்ணோடு கலந்தது. அவர்கள் கோபம் காற்றில் கலந்தது. எதிரியை வெட்டி சாய்க்க ஓங்கிய கைகள் அப்படியே சிலையாக மாறி ஓங்கிய அறிவாளோடு நின்றன. மண்ணை காக்க துடித்த அவர்களின் கண்கள் இன்றும் உருண்ட விழிகளோடு எல்லையை காத்து கொண்டிருக்கின்றன. ஊர் எறிந்த சாம்பல் அவர்கள் மீது படிந்ததாலோ என்னவோ அவர்கள் கருப்பச்சாமிகளாயின.
கருப்பன கவுண்டர் ஊரின் எல்லையில் பெரிய மீசையோடு கையில் நீண்ட வாளோடு நிற்கும் பெரிய கருப்பனாக மாறினார். முத்துப்பழனியும் சொக்கனும் பிற்காலத்தில் மறைந்து வாழ்ந்து ஊரை மீட்டெடுத்து இறுதியில் அவர்கள் தங்கள் முன்னோர்கள் நினைவாக சிலையாக மாறினர். சின்ன கருப்பனாகவும் பெரிய கருப்பனாகவும் அவர்கள் வீற்றிருக்கிறார்கள். வீரவேலன் மற்றும் குதிரையில் வந்து செய்தி சொன்ன சூழ்பிறையன் குதிரை வாகனத்துடனே முனியப்பனாக மாறி காவல் காக்கிறார்கள். இன்று வேம்பத்தி கிராமத்தின் எல்லையில் நீங்கள் பார்க்கும் கருப்பு சாமிகள் வெறும் கற்சிலைகள் அல்ல. அவை மாலிக் கபூரின் படையை எதிர்த்து எங்கள் பிணத்தை தாண்டித்தான் ஊருக்குள் நுழைய முடியும் என்று சபதமேற்று நின்ற பாட்டன்மார்கள். இன்றும் அவர்கள் தூங்கவில்லை. இன்றும் அவர்கள் கையில் ஆயுதங்கள் இறங்கவில்லை. வேம்பத்திக்கு இனி ஒரு ஆபத்து வராமல் எள்ளி தெய்வங்களாக அவர்கள் நிரந்தரமாக கண்விழித்து காக்கிறார்கள். வரலாறு என்பது வெறும் கதையல்ல, அது நம் முன்னோர்களின் மூச்சுக்காற்று. அதை நாம் நினைவு கூறும்போது அவர்கள் மீண்டும் உயிர் பெறுகிறார்கள். இத்தொடரை கண்டுகளித்த அனைவருக்கும் நன்றி.